ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லெட் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லென்த்தியான ஃபங்க்ஷனை ஷார்ட்டாகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் வேலையும் நீங்கள் எழுதுறதுக்கு லெட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மினி நேம் மேனேஜர் மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்ரஸ், செல் அட்ரஸையும் இல்லை ஒரு டேட்டாவையோ இல்லை ஒரு கண்டிஷனையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணுற ஒரு மீடியம், அதாவது ஒரு வேரியபிள் தான் லெட் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லலாம். ஸோ வாங்க ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இங்கே நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேல்ஸ் டேட்டா செட் தான். எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ், அவங்களோட சேல்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கமிஷன் எடுத்து வச்சுருக்கோம். எவ்வளோ அமௌண்ட் வந்து கமிஷனாக போகுது, ஐ மீன் போனஸ் அமௌண்ட்டாக நம்ம கொடுக்குறோன்றது தான் இப்போது கொஷினே. ஸோ யூஸ்வலாக நார்மல் மெத்தடில் நான் இதுக்கு பர்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஈக்குவல் டு லுக்அப்னு கொடுத்துட்டு இந்த வேல்யூவோட லுக்அப் பண்ணிவிட்டு இதை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு லுக்கப்போட ஃபங்க்ஷன் நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் மேட்ச் ஆகலாம், நெக்ஸ்ட் ஸ்மாலர் வேல்யூவோட லுக்அப் பண்ணி அந்த போனஸ் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு எடுத்து தரும். 8,000 சேல்ஸ் பண்ணவங்களுக்கு போனஸ் எல்லாம் எதுவும் இல்லை. 12,000 சேல்ஸ் பண்ணவங்களுக்கு 5% போனஸ். ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த வேல்யூவும் மல்டிப்ளை பை இந்த வேல்யூவும் வந்தால் எனக்கு போனஸ் அமௌண்ட். ஸோ இதை நம்ம சம் பண்ணோம்னா ஸோ 29,650 தான் நம்மளுக்கு போனஸ் அமௌண்ட் நம்ம ஓவரால் எம்ப்ளாய்க்கு நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நான் சிம்பிளிஃபைட் ஃபார்முலா எழுதுகிறேன் பாருங்கள். ஈக்குவல் டு லெட்டுன்னு கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் சேல்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி சேல்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு சேல்ஸ் அமௌண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் சேல்ஸ் அமௌண்ட் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் சேல்ஸ்ன்னு கொடுத்தா போதும், நம்ம அந்த அட்ரஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஆல்டர்னேட்டர் கொடுத்துட்டு ரேட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு ரேட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் நான் அதை ஓவர் ரைட் பண்ணது விரும்பல. எஸ்ன்னு ஒரு வேல்யூ கூட சேர்த்துக்கிறேன், ரேட்ஸ்ன்னு கொடுக்குறேன். எல்லாம் கமிஷன் இருக்கட்டுமே, கமிஷன் கொடுத்துட்டு ஸோ லுக்அப் எதை லுக்அப் பண்ண போகிறேன், சேல்ஸ் தான் லுக்அப் பண்ண போகிறேன். ஸோ சேல்ஸ்ன்னு டைப் பண்ண பிறகு பாருங்கள் எக்ஸ் வந்து இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. அப்படின்னா நான் இந்த ஃபங்க்ஷன் உள்ளே அந்த வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேரியபிள் தான் நம்மளுக்கு இங்கே எக்ஸ் காட்டுது. ஸோ எஃப்எக்ஸை நீங்கள் இன்கேஸ் ஏதாவது எஃப்எக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வேரியபிளை வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க, அதுதான் ஒரு குட் ப்ராக்டிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கொடுத்துட்டு கம்மா நான் எங்கே லுக்அப் பண்ணோம் சேல்ஸை, இந்த இடத்த லுக்அப் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கமிஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணி பார்க்குறேன். கமிஷன் எடுத்துட்டுனா ஸோ எனக்கு எந்தெந்த சேல்ஸ் ரேட்டுக்கு எவ்வளோ கமிஷன் சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ 8,000க்கு 0%, 12,000க்கு 5%, ஸோ 45க்குன்னு எனக்கு 10% வரணும். ஸோ எக்ஸாக்டாக 10% வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் எனக்கு என்ன ஒர்க்குன்னா ஜஸ்ட் இதோட கமிஷன் வந்து சேல்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். போனஸ் கமா சேல்ஸ் கொடுத்துட்டு போனஸ்ன்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணால் போதும், எனக்கு எவ்வளோ போனஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த வேல்யூவை நான் சம் பண்ணணும். கடைசியாக சம் பண்ணிவிட்டு என்டர் பண்ணால் சேம் வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா கிளாரிட்டி தான். மற்ற கேல்குலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேரியபிள் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அட்ரஸை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணல. அதனால இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் ஜஸ்ட் இந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணால் போதும், மீதி இருக்கிற கேல்குலேஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த வேல்யூ தந்துடும். ஸோ இந்த சிம்பிளிஃபைட் ஃபார்முக்காக தான் நம்ம லெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ லாஸ்ட் வீடியோவில் சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த சீக்வன்ஸ் ஃபங்க்ஷனையே நம்ம லெட் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுனா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் மூலமாக ஆக்சுவலாக 53, 52 ஃப்ரைடேஸ் தான் வரும், ஆனால் நான் 365 கொடுத்துட்டேன். எதனாலனா இன்கேஸ் நான் ஃபியூச்சரில் ஏதாவது மற்ற டேவும் நான் எடுக்கணும்னா, ஸோ ஃப்ரைடே மட்டும் இல்லை நான் வேறு ஏதாவது டேட்டா எடுக்கணும்னாலும் எனக்கு வேல்யூஸ் ரோஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் நான் கீழே வந்து கண்டிஷன்ஸ் எழுதியிருக்கேன். இயரில் 2026ஓட இயர் இருக்கணும். ஸோ இந்த வேல்யூ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸோ 27க்கு அது மூவ் ஆகாது. ஸோ அதே மாதிரி 5 மட்டும் தான் எடுத்திருக்கேன், அதாவது ஃப்ரைடே மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா கண்டிஷன் 1 அதாவது 2026ன்னு இருக்கணும், அப்புறமா உங்களுக்கு ஃப்ரைடே மட்டும் இருக்கணும்னு நான் ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக அதை கவர் பண்ணி ஃபில்டர்லேயே எடுத்திருக்கேன். ஸோ இன்கேஸ் ஃப்ரைடே அப்புறம் மண்டே வேணும்னா இந்த ஃபங்க்ஷனை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டிஷன் 3ன்னு எழுதிக்கிறேன், இங்கே 1ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் 3யை இந்த 2 கண்டிஷனோட ஜஸ்ட் ப்ளஸ் இந்த வேல்யூ கொடுத்துட்டா போதும். எனக்கு இப்போது இந்த ஃபங்க்ஷனில் மண்டேவும் ஃப்ரைடேவும் வரும். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு கிடைச்சிருக்க வேல்யூ எல்லாம் மண்டே அண்ட் ஃப்ரைடே டேட்ஸ் தான். ஃபஸ்ட்டாக நீங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டியதுன்னா லெட்டுன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த நேம் கொடுக்குறீங்க. அந்த நேமுக்கு உண்டான டேட்டாவையோ இல்லை கால்குலேஷனையோ
இல்லை ஒரு கண்டிஷனையும் நீங்கள் கொடுக்குறீங்க. கடைசியாக என்ன வேரியபிள் கொடுக்குறீங்களோ அதுதான் அவுட்புட்டில் வரும். லென்த்தியான ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் எழுதும்போது ஈஸியாக இருந்தாலும் மாடிஃபை பண்ணும்போது அது உங்களுக்கு புதுசாக தெரியும், ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் அதை மாடிஃபை பண்ணும்போது. ஸோ அதுக்காக லெட் ஃபங்க்ஷன்றது ஒரு சின்ன சின்ன லாஜிக்கல் பிளாக்ஸாக நீங்கள் எழுதிக்கலாம். அந்த மாதிரி எழுதுறது மூலமாக ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து எக்ஸல் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் சிலர் தான் எக்ஸலை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அந்த பவர் யூஸராக நீங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.